உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நிறைவு பெற்றுள்ளதால் கட்சியின் தேசிய பட்டியல் ஆசனத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த முகமது சாலி நலீமுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் தெரிவிக்கின்றார். எவ்வாறாயினும் தான் தொடர்ந்தும் ஏறாவூர் நகர சபையின் தவிசாளராக நீடிப்பதற்கு விரும்புவதாக அவர் அறிவித்துள்ளதால் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கைப்பற்றியுள்ள சகல சபைகளினதும் தவிசாளர் உப தவிசாளர் நியமனத்தின் பின்னரே வெற்றிடமாகியுள்ள தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்புரிமை தொடர்பில் தீர்மானிக்கப்படும் எனவும் அவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கூறினார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைமைத்துவமும் கட்சியின் உயர்ப்பிடமும் இது தொடர்பான இறுதி தீர்மானத்தை எடுக்கும் எனவும் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் தெரிவித்தார். இது தொடர்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முகமது சாலி நலீமிடம் நாம் வினவினோம். ஏறாவூர் நகர சபையின் தவிசாளர் பதவி கிடைக்குமாயின் அந்த பதவியில் தொடர்ந்து நீடிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முகமது சாலி நலீம் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். எதிர்வரும் காலங்களில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் சார்பில் அந்த தேர்தலில் போட்டியிட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.